إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக வெள்ளிக்கிழமையுடைய இந்த தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு நம் எல்லோரையும் அவனது மாளிகையில் வந்தமரச் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் தக்வாவோடு இறையுணர்வோடு நாங்கள் வாழ்வதுதான் இம்மை மறுமைக்குரிய வெற்றி என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனின் இறுதி நிமிடங்கள், மனிதனுடைய இறுதி நேரத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், மனிதன் மௌத்தை சந்திக்கிற வேளையில் அவனுக்கு என்னென்ன ஆசைகள் வரும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அந்த இறுதி நேர ஆசைகளை முன்கூட்டி அவன் நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னால் அவன் இறுதி நேரத்தில் அதற்கு ஆசைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா ஏன் நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதி ஹலகல் மௌத்த, மௌத்தை படைத்தது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் வல் ஹயாத்த, ரெண்டாவது ஹயாத்தை சொல்கின்றான். இதில் ஒரு விஷயம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மௌத்தை வைத்திருக்கிறான், அதற்கு பிறகு ஹயாத்தை வைத்திருக்கிறான். இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கைக்கு அவன் மௌத்துக்கு முன்னால் அவனை அல்லாஹ் வாழ படைக்கவில்லை, சோதிக்க படைத்திருக்கிறான். அதெல்லாம் சொன்னான் லியபுலுவக்கும். ஏன் படைத்திருக்கிறோம்? லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்கு, வாழ்வதற்கல்ல, நீங்கள் வாழ்கிறதுக்கல்ல, நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களை படைக்கல. வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு மோமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு மௌத்துக்கு பின்னால். அதனால தான் அல்லாஹ் சொல்றான் ஹலகல் மௌத்த, மௌத்தை படைத்தோம். மௌத்தாகினா உனக்கு வாழ்க்கை, வல் ஹயாத். ஆனால் அதற்கு முன்னால், மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான் லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது, அந்த சோதனையில் சித்தி பெறுவதற்கு நீங்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அக்ஸரு அமலான்னு சொல்லல அல்லாஹ். மூன்றாவது விஷயம் அஹ்ஸனு அமலா என்று சொல்கிறான். மிக அழகிய அமலை செய்யுங்கள். உங்களில் மிக அழகிய அமலை யார் செய்கிறார் என்பதை பரிசீலிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் வைத்து படைத்திருக்கிறான். இந்த வசனம், இந்த ஒரு வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் உலக வாழ்க்கையினுடைய அனைத்து தத்துவங்களையும் மிக இலகுவாக புரிந்து கொள்ளலாம். நான் பிறந்தேன் என்றால் நான் வாழ பிறக்கவில்லை, சோதிப்பதற்காக, சோதிக்கப்படுவதற்காக பிறந்திருக்கிறேன். உண்டு. நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் இன்னும் சோதனைகள் கூடும். அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் நினைத்து கொண்டார்களா, அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்களா, அப்படியே விட்டுவிடப்படுவார்களா என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஹசிபன் நாஸ், மக்கள் நினைக்கிறார்களா, ஐயுத்தரக்கு அப்படியே அல்லாஹ் விட்டுருவான். நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், யா அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சோதிக்காமல் அப்படியே அல்லாஹ் விட்டுருவான், சும்மா விட்டுருவான் என்று மனிதர்கள் நினைக்கிறார்களா? இல்லை. கலிமா சொன்னால் சோதனை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சோதனை,
இந்த உலகம் சோதனை களம். அப்ப எனவே அல்லாஹ் லியபுலுவக்கும் மௌத்து வரை சோதிப்பான். மௌத்தாகிய பின்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? வாழ்க்கையை தருவான். மௌத்து தான் ஒரு முஃமின் அடைகிற முதலாவது நிம்மதி. வேணை மதங்கள் சித்தாந்தங்களில் மரணம், அதற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாகி போவார்கள், மறுபிறவி என்று சொல்வார்கள். இது வேறு மத கோட்பாடுகள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய சொர்க்கத்துக்கும் இடையே உள்ள பிரிகோடு மரணம். அவன் மரணித்தால் ஒன்று சொர்க்கத்தின் பூஞ்சோலைக்குள் செல்கிறான் அல்லது நரகத்தின் படுகொலிக்குள் செல்கிறான். அவன் மரணம் என்பது அவனை சந்திக்கிற பொழுது அவன் வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறான். அவ்வளோதான். நாங்கள் எங்களோட பயணம் ஆலமுல் அர்வாஹில் இருந்து ஆலமுல் அர்ஹாம் தாயினுடைய கருவறைக்குள்ளே வந்து, தாயிட கருவறையிலிருந்து உலகத்துக்குள்ளே வந்து, அதுக்கு போகிற கபர் பர்ஸகுடைய வாழ்க்கை, அப்படியே கியாமத் அப்படி போகும். நாங்கள் எங்களோட பயணம் முடிவடையாது. நாங்கள் எங்களோட பயணம் சொர்க்கமோ நரகமோ முடிவடையாத பயணம். அதற்கான தயாரிக்கிற இடம்தான் இந்த உலகம். ஆனால் இந்த உலகத்தில் முஃமின் பரிபூர்ணமான நிம்மதியை அடைய மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய மரண படுக்கையில் இருக்கிற பொழுது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரிலே பேசியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதரோடு எவ்வளோ பாசமோடு, நேசத்தோடு, அன்போடு, பரிவோடு, இரக்கத்தோடு இருந்தார்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆயிஷா ரதியல்லாஹுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதன் பின்னால் எழும்புவார்களா, பேசுவார்களா, சரியான முறையில் எங்களோட இதற்கு முன்னால் பேசியதை போன்று எங்களோடு அன்பாக பேசுவார்களா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதரை பார்க்க வருகிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு வர்ணிக்கிற பொழுது, ஒரு கணவனாக, ஒரு ரசூலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பு உள்ளத்தில் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் வருகிற பொழுது அவர்களை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வர்ணித்து சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதை போன்று இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடையை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நடையில் பார்க்கிறார்கள். இதன் பின்னால் ரசூலுல்லாஹ் இப்படி எழும்புவாங்களா, இப்படி நடந்து வருவாங்களா என்றெல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது. ஏன்? அவங்களோட சக்ராத்துடைய நிலையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் வருவதை போன்று இருந்தது, நடையெல்லாம் அப்படி இருந்தது சொன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அப்படி சொல்றாங்க இந்த செய்தியில். ஃபாத்திமா ரதியல்லாஹு வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், சக்கராத்திலே துடிக்கிறார்கள். இந்த நிலையை பார்த்த பொழுது வா கர்ப அபதா என்ற வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டமே, வேதனையே, வேதனை என்றால் ஏற்பட்டிருக்கிற அந்த நோயில, அதாவது கடைசி நொடியில் அவர்கள் வேதனைப்படுவது, சிரமப்படுவது, அந்த சிரமமே கஷ்டமே என்று சொல்கிற பொழுது வலியால் வேதனைப்படுகிறார்கள். சக்ராத்துடைய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்த உடனே தந்தை என்ற உணர்வினால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சிரமப்படுகிறார்கள். இப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை காதிலே கேட்ட பொழுது சொன்னார்கள், ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள் ரதியல்லாஹு அன்ஹா, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம். மகளே, இந்த நாளைக்கு பின்னால், மகளே, இந்த நாளைக்கு பின்னால் உங்கள் தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத் வந்துவிட்டால் ஒரு முஃமின் அங்கே நிம்மதி பெறுவான். மௌத் வந்துவிட்டால் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஆரம்பமாகிவிடும். ஆனா இந்த நாளுக்கு பிறகு எனக்கு கஷ்டமே இல்லை. உலகத்தில் எல்லா கஷ்டமும் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்கின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா சோதனையும் கொடுத்தான். பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை இழந்தார்கள். பிறந்து சில காலங்களில் தாயை இழக்கிறார்கள். அப்துல் முத்தலிப் பாட்டனை இழக்கிறார்கள். அதன் பின்னால் அவர்களுடைய யார் அவர்களை பராமரிக்கிறார்களோ, நேசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை இழக்கிறார்கள். வாழ்க்கையில் பிரிவு. பெற்றெடுத்த 7 குழந்தைகளில் 7 பிள்ளைகளில் தான் உயிரோடு இருக்கும் பொழுது 6 பிள்ளைகளையும் அடக்கம் செய்கிறார்கள். 6 பிள்ளைகளையும் இழக்கிறார்கள். அவர்கள் மரணித்து 6 மாதங்களில்
கடைசியாக எஞ்சியிருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்து விடுகிறார்கள். ஒரு தாயும் தந்தையும் உயிரோடு இருந்து பிள்ளைகளை கொண்டு கையால் அடக்கம் செய்வதை போன்ற ஒரு வேதனை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை அது கிடையாது சகோதரர்களே. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளை அல்ல, 2 பிள்ளை அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 5 அல்ல, 6 பிள்ளைகள் அடக்கம் செய்தார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது. கடைசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எஞ்சியிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 6 மாதங்களில் அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வாழ்க்கையில் இப்படி சோதனை என்றால் நம்முடைய நிலை அன்புக்குரிய சோதனை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளுக்கு பின்னால் எந்த சோதனையும் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறான்? சோதனைக்காக படைத்திருக்கிறான். முதலாவது அல்லாஹ் சொல்றான், மௌத்தை சொல்றான். ஏனென்றால் நீங்க வாழ்ற வாழ்க்கை அல்லாஹ் சோதனையாக மாத்திருக்கிறான். மௌத்து வந்துட்டால் அதுக்கு பிறகு அல் ஹயாத்த நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை அல்லாஹ் சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பாடசாலையிலோ அல்லது ஒரு பரீட்சை களத்திலோ ஒரு சோதனை களத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது ஒரு பேப்பர் வழங்கப்படுகிறது. இதற்கு 1 மணித்தியாலம் நேரம் தரப்படுகிறது. நீங்கள் எதற்குமே ஆன்சர் பண்ணாமல், உங்களுக்கு ஆன்சர் தெரியும், எதற்குமே விடை எழுதாமல் யோசிச்சு போட்டு விளையாடி போட்டு இருந்துட்டு கடைசியில் பேப்பர் எடுக்க வர நேரம் 1 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷம் தாங்க அப்படின்ட்டு கெஞ்சுவீங்க. இதே உதாரணம் தான் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான். படைச்சி இது துனியா என்பது சோதனை களம்னு சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன கேள்வி கேட்பான்னு கேள்வியும் சொல்லி தந்திருக்கிறான். அந்த கேள்விக்கு என்ன பதிலும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஆனால் எங்களுக்கு கேள்வியும் தெரியும், பதிலும் தெரியும். ஆனால் எங்களுக்கு பதில் அளிக்க நேரம் இல்லை. தொலாட்டி நரகம், தொழுதா சொர்க்கம் என்று தெரியும். மன் ரப்புக்க, ரப்பி அல்லாஹ் என்று நான் உள்ளத்தால் உணர்ந்து வாழ வேண்டும் என்று தெரியும். ஆனால் துனியா பராக்காக்கி கொண்டிருக்கிறது. உலக மோகம், உலக மோகம். உலகத்தை நாம் நாடி செல்வதனால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம், கபரை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய தண்டனையை மறந்து விடுகிறோம். இப்படியே வாழ்ந்துட்டு கேலி கூத்து இப்படின்னு வாழ்ந்துட்டு கடைசி நேரம் உயிர் வாங்க அந்த மலக்கு வார நேரம் மனிதன் அவன் ஆசையை சொல்லுவான். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இறுதி நேரத்தில் இருக்கும் ஆசைகள், அந்த ஆசைகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த ஆசைகள் என்பது அது அல்லாஹுடைய விருப்பங்கள். அந்த நேரத்தில் தான் மனிதன் உணர்வான். இந்த உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது அவனுடைய நஃப்ஸ், அதில் இருந்து வர ஹவாவின் அடிப்படையில் வாழ்வான். நஃப்ஸில் இருந்து வர ஹவா இருக்குதே, மனோயிச்சின் அடிப்படையில் வாழ்வான். எப்போ அவனுக்கு மூளை வேலை செய்யும், அவனோட கல்பு எப்போ வேலை செய்யும்னா கடைசி நேரத்தில். மனிதன் வாழுகிற பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான், மௌத்தை அண்மிக்கிற பொழுது முழிப்பான். அந்த முழிப்பு சரி வராது. அவன் விழித்தெழுகின்ற வேளை அது சரி வராது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُنْ مِنَ الصَّالِحِينَ وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. அல்லாஹ் அழகா சொல்றான், وَأَنْفِقُوا, நீங்க செலவு செய்யுங்க. மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். எதற்கு முன்னால்? மின் கப்லி ஐ யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் தந்திருப்பதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்படி செலவு செய்யவில்லை என்றால், அப்படி நீங்க வாழவில்லை என்றால் நீங்க என்ன சொல்லுவீங்க? மரண நேரத்தில் என்ன சொல்லுவீங்க? ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி, யா அல்லாஹ் ஒரு சொற்ப நேரம் என்னை பிற்படுத்தி, யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எனக்கு தவணைதாயா அல்லாஹ். இது மனிதன் கடைசி நேரத்தில் கேட்பான். அவன் ஆசை இதுதான், கொஞ்சம் நேரம் தாயா அல்லாஹ். 60 வருடம் வாழ்ந்தாலும் சரி, 80 வருடம் வாழ்ந்தாலும் சரி, 100 வருடம் வாழ்ந்தாலும் சரி, கடைசியில் அவன் கேட்கிறது என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், 1 நிமிடம் தாயா அல்லாஹ், 5 நிமிடம் தாயா அல்லாஹ், குறைந்தது 1 மணித்தியாலம் தாயா அல்லாஹ். இப்படி மனிதன் கேட்பான். அதாவது அஜல் கரீப், கொஞ்ச நேரம், இதுக்கு வரையறுக்க முடியாது, கொஞ்ச நேரத்தை தாயா அல்லாஹ் மனிதன் கெஞ்சுவான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப 80 வருட வாழ்க்கையில் அவனுக்கு செய்ய முடியாமல் போனது, 100 வருட வாழ்க்கையில் செய்ய முடியாமல் போனது. ஆனா கடைசி நேரத்தில் அவனுக்கு வார ஆசை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தா யா அல்லாஹ். ஏன்? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். ரெண்டு விஷயம். ஒன்று, நான் சதகா செய்கிறேன். ரெண்டாவது, நான் சாலிஹீன்கள்ல நல்லடியார்கள்ல ஒருவனாக ஆகிவிடுகிறேன். இந்த ரெண்டு ஆசையும் மரண நேரத்தில் இருக்கும். மரண நேரத்தில் இந்த ரெண்டு ஆசையும் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல முதலாவது வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நாங்க நினைக்க கூடாது என்ன, மரண நேரத்தில் எந்த காசு இருந்தா, நான் பெரிய செல்வந்தனா இருந்தா தானே சதக்கா செய்யறதுக்கு நான் கேட்பேன், சதக்கா செய்யறதுக்கு செல்வந்தனா இருந்தா தானே நான் கேட்பேன். என்ற காசு பணம் இல்லை என்றால் அல்லாஹ் இங்க சொல்றது வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு ரிஸ்கா தந்ததிலிருந்து செலவு செய்யுங்க. அல்லாஹ் ரிஸ்கா தந்ததிலிருந்து செலவு செய்ய அவன் நினைப்பான். எதை நினைப்பான்? அல்லாஹ் ரிஸ்கா தந்ததுனா என்ன? காசு பணம் மட்டுமல்ல. ஃபஸத்தகனா, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன்டா காசு பணம் மட்டுமல்ல, யா அல்லாஹ் நீ தந்ததையெல்லாம் உனக்காக செலவழிக்க முடியாமல் போய்விட்டது என்று கவலைப்படுவான். காசு பணம் மட்டுமல்ல, அல்லாஹ் தந்த ரிஸ்க் என்ன? நல்ல ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த ரிஸ்க், நல்ல பிள்ளைகள் அல்லாஹ் தந்த ரிஸ்க், நல்ல மனைவி அல்லாஹ் தந்த ரிஸ்க், நல்ல தொழில் அல்லாஹ் தந்த ரிஸ்க். காசு பணம் இருக்குதா? நல்லா சம்பாதிங்க, ஹலாலா சம்பாதிங்க, தடை கிடையாது. ஹராத்துக்குள்ள போயிடாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்காக கொடுங்க, சந்தோஷமாயிருங்க. அல்லாஹ் தடை செய்யவில்லை. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கவாதி, பெரிய செல்வந்தர். காசு இருக்குது, அல்லாஹ் தந்த அருள். பிள்ளைகள் அல்லாஹ் தந்த அருள். தாய் தந்தை அல்லாஹ் தந்த அருள். நேரம் அல்லாஹ் தந்த அருள். கல்வி அல்லாஹ் தந்த அருள். அரசியலில் ஈடுபடக்கூடிய நல்ல நேர்த்தியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அருள். ஊழல் இல்லாத நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு சமூக சேவை செய்கிறீர்களா, அல்லாஹுடைய அருள். நேரத்திலே அல்லாஹு தஆலா பரக்க செய்திருக்கிறான், அருள். கல்வி ஞானம் இருக்கிறது, அருள். அல்லாஹ் எல்லாவற்றையும் ரிஸ்காக தந்திருக்கிறான். ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹுடைய ரிஸ்க். இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மனிதனை நீ சில நாட்களினுடைய தொகுப்பு அல்லாஹ் தந்திருக்கிற, அதாவது 3 கோடி நாட்கள் அல்லது 2 கோடி நாட்கள் அல்லது 10,000 நாட்கள், இப்படி எத்தனை 10,000, 2 கோடி மூச்சுக்கள், 3 கோடி மூச்சு அல்லது 10,000 நாட்கள், 20,000 நாட்கள், இது உனக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் தந்த ரிஸ்க். முடிய 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 ஒரு மூச்சு போக 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 உனது ஆயுளில் ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்து கொண்டு வருகிறது. நீ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். உலகத்தில் நீ வந்து விட்டால் நீ உன்னுடைய பாதை மரணத்தை நோக்கி இருக்கிறது. எனவே இதை நீ ரிஸ்காக எடுத்து ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹுக்காக செலவு செய். காலத்தை அல்லாஹுக்காக செலவு செய். நேரத்தை அல்லாஹுக்காக செலவு செய். உன்னுடைய வாழ்க்கையே வணக்கம். வாழ்க்கை, நீ வாழுகிறாய் என்றால் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். மனிதன் வாழுகிறான் என்றால் வணங்கி கொண்டிருக்கிறான். அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி. ஆனா யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? வாழுகிறான் என்றால் வணங்குகிறான். அவன் யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மூச்சிலும் அவன் யாரை வணங்குகிறான்? தொழுகையில் அல்லாஹ்வை வணங்குகிறான். திருமணத்தில் வேறு மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறான் என்றால் அவன் தொழுகையில் அல்லாஹ்வை வணங்குகிறான். திருமணத்தில் யாரையோ பின்பற்றுகிறான், மனோ இச்சையை பின்பற்றுகிறான். அல்லாஹ் கேட்கிறானே, அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை ரப்பாக நாயனாக எடுத்தவனை நபியை நீர் பார்த்தீரா? அன்புக்குரிய சகோதரிகளே, யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தந்ததை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது தான் வாழ்க்கை. இப்ப பாருங்க, மரண நேரத்தில் ஒரு மனிதன், யா அல்லாஹ் என்னை பிற்படுத்தி, யா அல்லாஹ் நான் சரியான முறையில் சதக்கா செஞ்சுட்டு வாரேன் என்றா, சரியான முறையில் நீ தந்ததை உனக்காக பயன்படுத்தி விட்டு வாரேன். அதுல பிரதானமானது பொருளாதாரம். ஒரு பிள்ளைய நீங்க சாலிஹான பிள்ளைய விட்டுட்டு போனீங்கண்டா அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச தேவையில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படும். ஆனால் 3 வழிகளை தவிர, இல்முன் யுன்தஃபஅ பிஹ், அவன் விட்டு சென்ற பயனுள்ள கல்வி. நீங்க 4 பேருக்கு நல்லதை சொன்னா அந்த கல்வி பயனளிக்கும் மரணத்துக்கு பின்னால். அவ் சதகா ஜாரியா, சதகா ஜாரியா, நீங்கள் விட்டு செல்கிற நிலையான தர்மம். வலதுன் சாலிஹ் யதுஉ லஹு, உங்களுக்காக பிரார்த்திக்கிற சாலிஹான பிள்ளை. சாலிஹான பிள்ளைய
நீங்க விட்டுட்டு போனீங்கண்டா நீங்க கபருக்குள்ள வைக்கப்பட்டாலும் உங்களோட சொர்க்கத்துல தரஜா உயர்ந்து கொண்டே போகும். அந்த நேரத்தில் கபருக்குள்ள இருக்கிற மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், இந்தந்த அமல்களெல்லாம் நான் செய்ய இல்லையே, என்ற தரஜா உயர்ந்துகிட்டு போகுதே என்று கேட்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்ட பிள்ளை எங்கேயோ இருந்து உனக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறான், உனது சொர்க்கத்திர தரஜா உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும். ரவாஹு இப்னு மாஜா பிஸ்னாதின் ஸஹீஹ், இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் பிள்ளைகள் என்ற ரிஸ்கை அல்லாஹுக்காக கொடுத்து விட்டு சென்றால் நாம் அந்த நேரத்தில் கை செய்தப்பட மாட்டோம். பிள்ளைகளை மிக மோசமான வழியில் விட்டுவிட்டு சென்றால் நாங்கள் கேட்போம், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம் தவணை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கெஞ்சுவோம், கதறுவோம். ஆனால் அவகாசம் வழங்கப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மனைவி மக்களை நல்ல முறையில் நாங்கள் சாலிகான குடும்பமாக ஆக்கினோமா? ஏன் இந்த குடும்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களை உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏன் குடும்பத்தை தந்திருக்கிறான்? இந்த உலகத்தில் 40 வருஷம் 50 வருஷம் நல்லா ட்ரிப் போகணும், சுத்தி தெரியணும், தவறு கிடையாது. ஹராமான வழிகளில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், தொழுகை வீணாக்கணும். ஆனால் இந்த 40-50 வருஷத்தில் தாய் தந்தையெல்லாம் சினிமா பார்க்கணும், கூத்தடிக்கணும், கும்மாளம் அடிக்கணும், இப்படி வாழ்ந்துட்டு எப்படி வேண்டாலும் மரணிக்கலாம் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் நீங்கள் 40 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வாப்பா சொர்க்கத்திலையும் உம்மா நரகத்திலையும் இருந்தால் எப்படி இருக்கும்? உம்மா வாப்பாவும் சொர்க்கத்தில் மகன் நரகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நீடூடிக்கான வாழ்க்கையில் நீங்கள் பிரிந்திருந்தால் அதுதான் பிரிவு, அதுதான் நஷ்டம். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் குடும்பம் என்ற ரிஸ்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கத்தான் ஒரு கணவனை ஒரு மனைவியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மரண நேரத்திலே அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் என்னை பிற்படுத்தியா அல்லாஹ், குடும்பத்தை சரி செய்கிறேன், என்னுடைய உறவுகளை சரி செய்கிறேன். யார் லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', உறவை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். வாப்பாக்கும் அவருடைய சகோதரருக்கும் சண்டை, அதனால் குடும்ப பகையாக மாறி மௌத்து வரை பேசாமல் இருந்தால் அந்த நேரத்தில் கெஞ்சுவான், கதறுவான். முடியாது சகோதரிகளே. யார் குடும்ப உறவை துண்டிப்பானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குடும்ப உறவுகள் சின்னா பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது உலக காரணங்களுக்காக, அற்ப கடைகளுக்காக, அற்ப துனியாவுக்காக, அற்ப சொத்துக்களுக்காக, அற்ப பணத்துக்காக, அற்பமான துனியாவுக்காக இன்று சேர்ந்திருக்க வேண்டிய உள்ளங்கள் பிரிந்திருக்கிறது. சொந்த தாத்தாவும் தங்கச்சியும் பேசுவது கிடையாது, சொந்த சகோதரர்கள் பேசுவது கிடையாது. வாப்பா இவங்களோட இரக்கம் என்பதனால, மூத்தவரோட இரக்கம் என்பதனால இளையவர் வாப்பாவோடு பேசுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் தாய் தந்தையை பகைத்து கொண்டு தாய் தந்தையர்களுக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்யாமல் மரணிப்பார்களோ அவர்கள் எந்த பெரிய அமல் செய்தாலும் அதிலே பெருமதி கிடையாது. யார் இருவர் பகைத்துக் கொள்வார்களோ அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 2 சகோதரர்கள் பகைத்து கொண்டால், தாய் தந்தையர்களோடு பகைத்து கொண்டால், குடும்ப உறவினர்களோடு பகைத்து கொண்டால் திங்கள் வியாழன் என்று அமல்கள் உயர்த்தப்படும். இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ரிஸ்கை புரிய வேண்டும். குடும்ப உறவு என்பது அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். கணவன் மனைவியாக வாழ்வது மிகப்பெரிய ரிஸ்க். பிள்ளைகளை தந்திருப்பது மிகப்பெரிய ரிஸ்க். நல்ல உறவுகள், சொந்தம் பந்தங்களை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அது மிகப்பெரிய ரிஸ்க். இதெல்லாவற்றையும் சீராக்கி விட்டு மரண நேரத்திலே அவன் அல்லாஹ்வை சந்திக்க செல்ல வேண்டுமே தவிர, உலகத்தில் தொழுவாறு, தொழுது இபாதத்தில் அவரை பார்த்தால் அவரை போல பெரிய பக்குவசாலி யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இபாதத் செய்வார். ஆனால் கடன் கொடுத்தா எடுக்க இயலாது. கடன் கொடுத்தா போனை ஆஃப் பண்ணிடுவார், திருப்பி எடுக்கிறது இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் வெட்டப்பட்டு அவனுடைய உடம்பிலிருந்து அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் கீழே பூமியில படுறதுக்கு முன்னால் அந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிர என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய உயிர் தியாகியாக இருந்தாலும் கடன் வைத்துவிட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்திலே மோசடி செய்துவிட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடிவிட்டு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக சென்றாலும் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். முன் சஃப்ல தான் தொழுவாரு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு, நோம்புக்கு கியாமுல்லைல் இரவு முழுக்க இருப்பாரு.
இபாதத்தில் திளைச்சிருப்பாரு, வெள்ளிக்கிழமை 9 மணிக்கே வந்துருவாரு பள்ளிக்கு. ஆனால் அடுத்தவனுக்கு கடன் கொடுப்பதில் அவர் மோசடி செய்கிறார் என்றால், அவர் தொழுது இபாதத் செய்து என்ன வணக்கம் செய்தாலும் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான். இது ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் தெளிவா சொல்றான். இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா ததாலமு. நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்க்கு ஹராம் ஒன்று கிடையாது. ஆனால் அல்லாஹ் விரும்பி சொல்றான், நான் என் மீது தடுத்து கொண்டதுதான் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறது. ஒரு மனிதனுக்கு நீங்க அநியாயம் செய்து விட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு ஹராம். அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்க்கு தடை ஒன்று கிடையாது. அல்லாஹ் தடையை போட்டு வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மரண நேரத்தில் ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவானண்டா, சதக்கா கொடுக்கிறதுக்காக கெஞ்சுவானண்டா, கடனோட வந்துட்டா. சதக்கா மேலதிகமானது. சதக்கா ஜக்காத் தான் கடமை. சதக்கா மேலதிகமானது. கடனை கொடுத்துட்டு அவன் கடனை கொடுக்காம, எடுத்த கடனை கொடுக்காம வந்தால் எப்படி கெஞ்சுவான்? அந்த கடன் அவனை சொர்க்கத்துக்கு போக விடாமல் தடுத்து வைக்கும் என்றால் அந்த பரிதாப நிலை மரண நேரத்திலே விளங்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, இது உலகத்தில் எல்லா இபாதத்துக்களையும், எல்லா வணக்கங்களையும், எல்லா வழிபாடுகளையும் நாம் சில வணக்கங்களை மட்டும் தெரிவு செஞ்சு இந்த வணக்கங்களில் மட்டும் சரியா இருப்போம் என்று நாங்களா முடிவு செஞ்சுட்டு ஏனைய இபாதத்துக்களை விட்டுட்டோம் என்றால், கொடுக்கல் வாங்கல் அகீதா விட்டுட்டோம் என்றால், இபாதத்தை விட்டுட்டோம் என்றால், கொடுக்கல் வாங்கல முஆமலாத்தை விட்டுட்டோம் என்றால், முஆஷராத் குடும்ப உறவுகளை விட்டுட்டோம் என்றால், நல்ல பண்புகளை விட்டு விட்டோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர், எங்களுடைய நிலை என்ன? இவர் எல்லாம் செய்வார், ஆனால் அடுத்த மனிதனை பார்த்து புன்னகைப்பதில்லை, சலாம் சொல்லுவதில்லை, எப்பொழுதும் பகைமை, குரோதம், பொறாமை உள்ளத்தில் இந்த அழுக்குகள், இந்த உள்ள நோய்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் நான் பக்குவமானவன் என்று சொன்னால் எந்த பிரயோசனம் கிடையாது சகோதரர்களே. உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மையான உள்ளம் தான் அல்லாஹ்விடத்திலே விமோசனம் பெறும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். நாளை மறுமையிலே கல்புன் சலீமுக்குத்தான் வெற்றி. யாரை பார்த்தாலும் பொறாமை, வஞ்சகம், பெருமை, அவன் தொழிலில் முன்னேறக்கூடாது, இவன் தொழிலில் முன்னேறக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறக்கூடாது, பொறாமை, இப்படியே வாழ்ந்துகிட்டு நான் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வாழ்றேன், நான் எல்லாம் சரியான இபாதத்தோடு இருக்கிறேன் சொல்றதுல ஒரு பிரயோசனம் கிடையாது. கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர் கேட்டார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், நாளை மறுமையிலே என்னை இழிவுபடுத்திராதே யா அல்லாஹ். அந்த நாளில் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். ஆனால் யார்? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான, சாந்தமான, அமைதியான, ஆரோக்கியமான, பசுமையான, அடுத்த மனிதர்களை பற்றி நல்லெண்ணத்தோடு, அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணத்தோடு வருகிற இதயத்துக்கு மட்டும் சுவர்க்கம் கிடைக்குமே, விமோசனம் பெறுமே. அந்த இதயத்தை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ். அந்த நாளில், மறுமை நாளில், இந்த கல்பு சலீம் வெற்றி பெறுகிற நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதையா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கெஞ்சுவான், யா அல்லாஹ் ஃபஅஸ்ஸத்தக, நான் கொடுத்து விட்டு வாரேன் யா அல்லாஹ், நீ தந்ததையெல்லாம் உனக்காக செலவழித்து விட்டு வருகிறேன் யா அல்லாஹ், நீ தந்த காலத்தை உனக்காக செலவழிக்கிறேன் யா அல்லாஹ், நீ தந்த நேரத்தை உனக்காக செலவழிக்கிறேன் யா அல்லாஹ், நீ தந்த அறிவை காசுக்காக வித்தேன் யா அல்லாஹ், உனக்காக செலவழிக்கிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் சாலிஹான ஒருவனாக மாறுகிறேன், நல்லமல்கள் செய்கிறேன், நல்ல உள்ளத்தோடு வருகிறேன் யா அல்லாஹ் என்று அவன் கெஞ்சுவான், கதறுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆன்மாக்கும் அதனுடைய தவணை வந்துவிட்டால் அதனை அல்லாஹ் ஒரு பொழுதும் பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் கெஞ்சாமல் கதறாமல் இருப்பதற்கு, யா அல்லாஹ், இந்த பரீட்சையில் நான் வெளியே போகின்ற ஒரு நொடியை தந்துவிடு யா அல்லாஹ் என்று கெஞ்சுவான், கதறுவான். ஆனால் அல்லாஹ் அதையும் சொல்றான், கடைசி நேரத்தில் நீ கெஞ்சாத, உன்னை நான் பிற்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நேரத்தில் கெஞ்சாமல் கதறாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நீங்கள் சரியான முறையில் வாழுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வழிகாட்டுகளையும் சொல்லித் தருகிறார்கள். அப்படி நாங்கள் புரிந்து வாழ்வோம் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, நாளை மறுமையில் அல்லாஹுடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே,
ஒரு மனிதனுடைய இறுதி நேர ஆசைகள். அல்லாஹு தாலா இந்த சூரா அல் முனாஃபிகுனுடைய கடைசி பகுதியிலே அவன் தர்மம் செய்ய வேண்டும், சாலிகான மனிதனாக மாற வேண்டும் என்ற ஆசை அவன் வெளிப்படுத்துவான். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி, அது அவன் ஆசையாக இருந்தாலும் அப்படி அந்த ஆசைகள் வெறுமனே விட்டுவிடப்படும், அவனுக்கு அவகாசம் வழங்கப்படாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ் பல இடங்களில் சூசகமாகவும் வெளிப்படையாகவும் மனிதனுடைய இறுதி நேர ஆசைகள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், மனிதன் கடைசி நேரத்திலே ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், மனிதர்களில் ஒருவருக்கு மவுத் வருகிற பொழுது அவன் சொல்லுவான், கால ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் என்ன உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, யா அல்லாஹ் மனிதன் சொல்லுவான். இது மனிதன் சொல்வதை அல்லாஹ் அழகா சொல்கிறான். மனிதன் யா அல்லாஹ் என்ன திருப்பி அனுப்பு, யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் விட்டுட்டு வந்த விடயங்களில் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், நான் உலகத்தில் நான் விட்டுட்டு வந்த கால நேரம், அந்த உலகத்தில் நான் மீண்டும் என்னை அனுப்பினால் நான் எதெல்லாம் விட்டேனோ யா அல்லாஹ், எதெல்லாம் நான் உனக்காக செய்யாமல் விட்டேனோ யா அல்லாஹ், அதெல்லாம் நான் செய்வேன் யா அல்லாஹ். லஅல்லி அஅமலு ஸாலிஹன், நான் உனக்காக சாலிஹான் அமல்களை செய்து விட்டு வருகிறேன். மனிதன் கெஞ்சுவான், கதறுவான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? கல்லா, அவ்வாறல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்ற வெட்டு வார்த்தை தான் வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்களுக்கு பின்னால் பர்ஸகுடைய வாழ்க்கை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது எழுப்பாட்டப்படும் வரை அவர்கள் அந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். இவன் சொல்லுகிற வார்த்தையை தவிர அது அவனுக்கு வழங்கப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கு மனிதன் சொல்றது என்ன? லஅல்லி அஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல் செய்துட்டு வாரேன் யா அல்லாஹ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் படைச்ச நோக்கம் என்ன? மிக அழகிய அமல் செஞ்சுட்டு வாரேன். இங்க அல்லாஹ் சொல்லான் சாலிஹான அமல் செஞ்சுட்டு வாரேன். இந்த ரெண்டையும் இணைச்சு பாருங்க. அதிகமான அமல் செய்கிறேன் என்று சொல்லல அந்த மனிதன் மரண நேரத்தில், நான் சாலிஹான அமல் செய்கிறேன். சாலிஹான அமல்னா என்ன? எங்கெல்லாம் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்று வருகிறதோ, ஈமான் என்றால் அகீதா, சாலிஹான அமல் என்றால் அகீதா சரியாக இருக்கணும், இஹ்லாஸோட செய்யணும், ரசூலுல்லாஹ் பின்பற்றி செய்யணும். இது இருந்தால் சாலிஹான அமல். யாரெல்லாம் உலகத்திலே பிதஅத்துகளை நூதன அனுஷ்டானங்களை செய்தார்களோ அவர்கள் மரண நேரத்திலே புலம்புவார்கள், யா அல்லாஹ் நான் சாலிஹான் அமலை செய்வது வருகிறேன். அமல் செய்யறதல்ல நோக்கம், உலகத்தில் நினைச்சதெல்லாம் அமல் அல்ல. நாம் செய்கிற பிதஅத்தெல்லாம் செய்துவிட்டு, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வருகிற அனைத்து வழிகேடுகளையும் செய்துவிட்டு, மார்க்கத்துக்கு எந்த ஆதாரம் இல்லாத ஓதல்களை எல்லாம் ஓதிவிட்டு, தொழ வேண்டிய தொழுகைகள் எல்லாம் தொழுதிவிட்டு, எல்லா விடயங்களையும் செய்துவிட்டு நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்றால் முடியாது. அவன் அமல் செய்வேன் என்று சொல்லவில்லை. லஅல்லி அஅமலு ஸாலிஹா, சாலிஹான் அமல். அல்லாஹ் அங்கே அக்ஸர் அமலான்னு சொல்லல, அஹ்ஸனு அமலா, மிக அழகிய அமல். மிக அழகிய அமல். எது மிக அழகிய அமல்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி செய்வது, தெளிவான கொள்கையில் அகீதாவில் இருந்து செய்வது, இஹ்லாஸோடு செய்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த இடத்தில் மரண நேரத்திலே கை சேதப்படுகிற நிலையில் ஒன்றுதான், அமல் செய்யாட்டியும் கஷ்டப்படுவான், அமல் செய்யாட்டியும் கஷ்டப்படுவான். முதல் வசனத்தில் சொன்ன மாதிரி. ரெண்டாவது, அமல் செஞ்சாலும் கஷ்டப்படுவான். அது தெளிவான கொள்கையில் அகீதாவில் இருந்து செய்யாவிட்டால், ரசூலுல்லாவை பின்பற்றி செய்யாவிட்டால், நான் பிதஅத்தை செய்து விட்டேனே, வழிகாடுகளை செய்து விட்டேனே, அவனுக்காக செய்து விட்டேனே, முகஸ்துதிக்காக செய்து விட்டேனே என்றெல்லாம் புலம்புகிற நிலை இருக்கிறதே, பயங்கரமான நிலை. நான் யாருக்காக அமல் செய்கிறோம்? என்னுடைய வாப்பா, உம்மா, சின்னம்மா, பெரியம்மா, இவர்களா மார்க்கத்துக்கு ஆதாரம்? சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா சொல்லித் தருகின்ற அடிப்படையில் அமல்களை அமைத்தால் அந்த மனிதன் வெற்றி பெறுவான். அப்படி இல்லைண்டா, நான் செஞ்ச அமல்களை பாழாக்கிட்டேனே, லஅல்லி அஅமலு ஸாலிஹன், சாலிஹான் அமல் செய்றேன் யா அல்லாஹ். எங்கெல்லாம் குர்ஆன்ல ஆமனு ஈமான் என்று வருகிறதோ அது தௌஹீத் என்பதை குறிக்கிறது, அல்லாஹ்வுடைய தெளிவான ஏகத்துவத்தை குறிக்கிறது. அங்கே கலப்பு கிடையாது, அங்கே ஷிர்க் கிடையாது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நீ யாரை வணங்குகிறாயோ அவரிடம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்றால் மரண நேரத்திலே புறம்புவான். இன்றைக்கு எல்லாம் சர்வசாதாரணம், மார்க்கமெல்லாம் கேலி கூத்து, விளையாட்டு, நக்கல் நையாண்டி. ஒரு சில உலமாக்கள் ஏதோ தப்பு தவறா பேசி விடுகிறார்கள். இப்பொழுது டாக்டர் எடுத்துக்கொண்டால் ஒருவரில் போய் கேட்டால் இந்த இங்கிலீஷ் மருந்தில் சைடு எஃபெக்ட் இருக்குதாண்டா, அவர் சொல்லுவார் சுத்தமாக இல்லை ஷேக்குங்குவார். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் அது இருக்குதான் ஆனால் கொஞ்சங்குவார். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் இப்படின்னு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அதை யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு மூலை இப்படி சொல்லார், இன்னொரு மூலை இப்படி சொல்றாரு. ரெண்டு பேரும் குர்ஆன் சுன்னா பேசுறவங்க தானே. கருத்து வேற்றுமை எல்லா விடயங்களும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்காக உலமாக்களை விமர்சிக்கிற, உலமாக்களை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை விமர்சிக்கிற, இஸ்லாத்தை கேலி கூத்தாக்குற ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சில ஆட்கள் என்ன செய்வாங்க என்றால் மார்க்கத்தை இஸ்திஹ்ஸா பரிகாசத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள். இசை ஹராம் என்று தெளிவாக புகாரிலே ஹதீஸ் வருகிறது. இசை ஹலால் என்று சொல்வார்கள். இது இஸ்லாத்தில் கை வைக்கிறது. நான் கேட்கிறேன், பாவம் அல்லாஹ் மன்னிக்கணும்னா வேற விஷயம். நீங்க ஹலாலை ஹராமாக்குவது, ஹராத்தை ஹலாலாக்குவது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைப்பது. யாரெல்லாம் அப்படி செய்வாரோ இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி விடுகிறார். யார் இஸ்திஹ்ஸா மார்க்கத்தை பரிகாசம் செய்கிறாரோ அவர் ரித்தா மதத்தை விட்டு மாறி விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சில பொழுது தாடியை கிண்டல் பண்ணுவார்கள். இவர்களெல்லாம் இப்படி வளர்க்கிறார்களே, நீங்க தாடியை கிண்டல் பண்ணுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை விடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த வாஜிபை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள் என்றால் முதலாவது ரசூலுல்லாவை நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள். நீங்கள் ரசூலுல்லாவை கிண்டல் செய்தால் நீங்கள் முர்தத், மதத்தை மாறிவிட்டீர்கள். எங்களை பிரச்சனை இல்லை, நாங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் எதை வேண்டாலும் சொல்லுங்கள். இந்த மார்க்கத்தை நேர்த்தியாக பின்பற்றினால் இழிவுக்கு ஆளாக்கப்படுவீர்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள், விமர்சிக்கப்படுவீர்கள், நோவினைப்படுத்தப்படுவீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய சுன்னா. அதை மீறி நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில் கை வைத்தால் நீங்க உங்களை அறியாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் புலம்புவான் மனிதன், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் செஞ்ச வேலையில நல்லதை செஞ்சிருந்தா, சும்மா வீணா அவனை இவனை குழப்பிக்கொண்டு இவனை அவனை பார்த்து நக்கல் நையாண்டி பண்ணி கொண்டிருந்தேனே, என்ற தொழுகையில ரூஹானியத் இருந்ததா, எனக்கு சூரத்துல் ஃபாத்தியா ஓத தெரியுமா தஜ்வீதோட. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இருப்பாங்க, சூரா ஃபாத்தியா தஜ்வீதோட ஓத தெரியாது. ஆனா ஒரு பெரிய, அதாவது இமாம் புகாரிக்கு பாடம் எடுத்து இருப்பார், இமாம் முஸ்லிம், திர்மிதி, நஸாஇ, இப்னு மாஜா, அபூ தாவூத், இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி, இப்னு கய்யிம், இப்னு தைமியா போன்ற அறிஞர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருப்பார். அவருக்கு சூரா ஃபாத்தியா தெரியாது. சூரா ஃபாத்தியா இல்லைன்னா தொழுகை இல்லை, தொழுகை இல்லைன்னா அவன் காஃபிர். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்க இருக்கிறோம்? மரண நேரத்தில் புலம்புவான், லஅல்லி அமலு சாலிஹா, யா அல்லாஹ் என்னை விடு யா அல்லாஹ், உலகத்தில் கேலி கூத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன் யா அல்லாஹ், உலகத்தில் போய் நல்லமல் செய்ய போறேன், என்னை விடு யா அல்லாஹ். கெஞ்சுவான், முடியாது. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்ற வெட்டு வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் புரிந்து வாழ வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் சஹாபாக்கள் அல்ல. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ரா ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, பிலால் சொர்க்கவாதி, உகாஷா, ஹன்தலா, முஆவியா சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன், குபைப், கப்பாப், தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், உஸைர் இப்னு பனி அப்துல் அஷ்ஹத், சஅத் இப்னு முஆஸ், சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அஜ்மஈன் சொர்க்கவாதி, அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சொர்க்கவாதி. ஆனால் இமாம் இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இமாம் புகாரி சஹீஹ் புகாரியை பேசியிருக்கிறார்கள், நான் அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களில் நான் 30 பேரை பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ் சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்திலே சொல்கிறான், இந்த சஹாபாக்கள் சொர்க்கவாதி என்று. 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் சொல்றான் இவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்று. ஆனா இப்னு அபி முலைக்கா தாபிஈ சொல்கிறார், நான் 30 சஹாபாக்களை பெற்றுக்கொண்டேன். என்ற வாழ்க்கையில அந்த 30 பேரும் என்னிடத்துல நிஃபாக் இருக்குதோ, நயவஞ்சகத்தனம் இருக்குதோ, நான் நரகவாதியோ என்று பயந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். என்றால் நானும் நீங்களும் சொர்க்கவாதியா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் பட்டம் தந்தார்களா? அப்படின்னா என்ன வாழ்க்கை வாழுகிறோம்? அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மரண நேரத்திலே கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. மரண நேரத்திலே கௌரவிக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய விருந்து பசாரத்தின் பால் அழைத்து செல்லப்படுவோம். அப்படிப்பட்ட மௌத்தை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்துருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.